அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. ஐயா நீர்தானே என் எல்லாமே, ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. நீரே என் எல்லாமே, ஐயா நீர்தானே என் எல்லாமே, ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. என்னாலுமே ஐயா நீர்தானே, என்னாலுமே ஐயா நீர்தானே. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு?
உம்மை மகிமைப்படுத்த இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக, சிலாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இன்பத்திலும் எங்களுடைய துன்பத்திலும், எங்களுடைய உயர்விலும் எங்களுடைய தாழ்விலும், எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த, ஹல்லேலூயா, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே நீர் தந்த உம்முடைய பலனுக்காக நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா இழப்பின் நடுவிலும், ஹல்லேலூயா, உம்மை மகிமைப்படுத்த, என் இயேசு எனக்கு நல்லவர் என்று சொல்ல, ஓ ஷலரபா கனாதிரே லெப்ரா கடனஹாண்டயா, ஹல்லேலூயா. என் இன்பத்திலும் நீரே, என் இயேசுவே, இன்பத்திலும் நீரே, ஓ துன்பத்திலும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர் தானே, ஓ என் எல்லாமே ஐயா நீர் தானே. உம்மையை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? உங்களுடைய குடும்ப சூழ்நிலை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை பிரிக்க முடியாது. உங்களுடைய குறைவுகள் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை பிரிக்க முடியாது. உங்களுடைய வியாதிகள் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை பிரிக்க முடியாது. சோதனையான இந்த நாட்கள் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை பிரிக்க முடியாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் நம்புவேன், உம்மை நான் மகிமைப்படுத்துவேன். என் இயேசு எனக்கு நல்லவர், எப்போதும் அவர் நல்லவர். அவர் தீமை செய்கிற தேவனே அல்ல, அவர் நன்மை செய்கிறவர். கரம் உயர்த்தி முடிந்தால் கரம் அசைத்து சொல்லுங்க, இயேசு எனக்கு நன்மை செய்கிறவர். எல்லா சூழ்நிலைகளிலும், ஹல்லேலூயா, எல்லா தலைகுனிவுகளிலும் இயேசு நமக்கு நன்மை செய்கிறவர். எல்லா கண்ணீரிலும் இயேசு நமக்கு நன்மை செய்கிறவர். எல்லா அவமானங்களிலும் இயேசு நமக்கு நன்மை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பாடல் தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே என்று போற்றி புகழ்வோம், அவரை உயர்த்தி மகிழ்வோம். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது.
கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உண்டாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உண்டாக்கினார். பகலை ஆள்வதற்கு கதிரவனை உண்டாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உண்டாக்கினார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்கச் செய்தார், வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார். செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்கச் செய்தார், வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கூர்ந்தார், எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கூர்ந்தார், எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. அவருடைய கிருபை, கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர். ஆமென். தாழ்வான சூழ்நிலைகள்ல எந்த மனிதர்களும் நம்மை நினைக்காத நேரத்தில் நம்மை நினைத்து நம் அருகிலே வந்து நமக்கு உதவி செய்து நம்மை காப்பாற்றி நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல தேவனை இந்த ஆராதனை வேளையிலே நாம் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நல்ல மனம் திறந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகள்ல ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுகிறதற்கு எந்த ஒரு காரியமே உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறாமல் இருக்கும், நெருக்கமா இருக்கும். ஆமென். அவமானத்தின் நேரமா இருக்கும், வியாதியின் நேரமா இருக்கும். ஆனா அந்த நேரத்துல தான் நம்ம கர்த்தர் நல்லவர்னு சொல்லணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர்னு யார் சொல்லுவாங்க தெரியுமா? இக்கட்டு காலத்துல இருக்கும் போதும் தேவ பிள்ளைகள் சொல்லுவாங்க, என் கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல.
அவர் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல, அவர் என் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஓ, கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. யோசேப்பு இப்படி சொல்லுகிறார், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கப்பட்ட சில தீமையான காரியங்கள் அது நன்மையாய்த்தான் முடியும், நன்மையாத்தான் முடியும். ஹல்லேலூயா. நன்மையாகத்தான் முடியும். யோசேப்பு அவன் உயிரோடு இருக்கும் போதே அவனை தூக்கி விற்று போட்டு சொந்த சகோதரர்கள் அவனுடைய வஸ்திரத்தில் இரத்தத்தை எல்லாம் தேய்த்து தகப்பனிடத்தில் வந்து கொடுத்தார்கள். உயிரோடு இருக்க மகனுக்காக இல்லாதவனை போல் அந்த தகப்பன் அழுது புலம்பினான். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மையாக மாற்றுகிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிறவர். கரங்களால் செய்து சொல்லுவோம், தீமை அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறே, எந்தன் வாழ்வில் அதிசயம் செய்தவரே, செய்தவரே. அல்லேலூயா பாடுவே, அல்லேலூயா பாடுவேன், ஆராதிப்பேன், உயர்த்துவேன் இயேசுவையே, இயேசுவையே ஆராதிப்பேன். நம்முடைய ஆண்டவர் எல்லா தீமைகளையும் அவர் நன்மையாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாய்கள் திறந்த தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர். சில காரியங்கள் அப்படி தீமையா நம்முடைய கண்களுக்கு தெரிந்தாலும் ஆண்டவர் அதை நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைப்பவரே.
அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைப்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைப்பவரே, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தகப்பன் நீர் இருக்க குறை ஒன்றும் இல்லை. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் நீர் இருக்க குறை ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க குறை ஒன்றும் இல்லை. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைப்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைப்பவரே. என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய்தீர். அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன்,
பட்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் ஆண்டவருடைய கணக்கில் இருக்கிறது. அவருடைய துருத்தியிலே அந்த கண்ணீரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நாம் போய் கண்ணீர் சிந்தினோமோ அந்த காரியங்களுக்கெல்லாம் உரிய அந்த கண்ணீரை ஆண்டவர் அவருடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறத பாருங்க, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். அந்த அலைச்சல்களை, உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. உங்களை பெற்றவங்க கூட அதை செய்திருக்க மாட்டாங்க, உங்களை அன்பாய் நேசித்தவர்கள் அதை செய்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவருடைய சமூகத்திலே நீங்கள் காண்பித்த அந்த அன்புள்ள பிரயாசங்களை எல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அவர் மறக்கிறதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லும், என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் வீழாமல் காத்தீர், என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் வீழாமல் காத்தீர், சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய்தீர், சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானா,
ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் சொல்லும் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நம் சத்தமாய் சொல்லும் சேனைகளின் கர்த்தர். சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 11வது வசனத்திலே 7வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சத்தமாய் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை மறுபடி சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உங்களை காக்கிற தெய்வம், உங்களை உயர்த்துகிற தெய்வம், உங்களை நடத்துகிற தெய்வம், அவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களை விட்டு விலகல. ஆமென்.
யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். ஓ யாக்கோபின் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நிறைய முயற்சிகளை செய்துட்டோம், நிறைய காரியங்களை நம்ம முன் வைத்து அதை செய்திருக்கிறோம். நல்லா ஜெபம் பண்ணியிருக்கிறோம், உபவாசம் பண்ணியிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து, ஆமென், இந்த காலத்தில் நீங்க அமர்ந்திருந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறத நீங்க பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 11வது வசனத்தில் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான. யார் உங்கள்கிட்ட சொன்னா கர்த்தர் உங்களோடு இல்லைன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னது? எந்த சத்ரு உங்களிடத்தில் அதை விதைத்தான்? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஓ ரஷந்தலலனா லிமனா கடாதியா தேரனே மஹானேலே சம்தேரனே ஆண்டே. வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி சில நிமிடங்கள். லேமா கபரா துலமண்டா யாலலா அலி ஷலிண்டலா ரெமேகினஹான் மக்பரோஸ் லாம்ரா கிடனஹான் ஏ கதுசடனஹான் தேகா. அந்நிய பாஷை என்பது ரகசியங்களை மாத்திரம் பேசுதல் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அறியாத சில வார்த்தைகளினாலே ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். லேமா கடாதி கதிரானா சம்தேரா. ஹல்லேலூயா. லேமான் தலலான கடாதி அந்தனே ஷபகடரமஹாண்ட கடாதி அந்தலலே பரா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். சகரியா 4ஆம் அதிகாரம், அதே அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம்
வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன். உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன். உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே. வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். 46வது சங்கீதம் 9வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ஆமென். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார், யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய செயல்கள், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதற்கான ஒரு நாள் வந்திருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகளாகி நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிற, தெளிவாக இடைப்படுகிற காரியம் அதுதான். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த யுத்தங்களை ஆண்டவர் ஓய பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிற ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ஆமென். உங்களுக்கு எதிராய் அம்பு எய்து கொண்டிருக்கிற வில்லை ஆண்டவர் ஒடிக்கிறார், ஈட்டிகளை ஆண்டவர் முறிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமி
பூமியிலே உயர்ந்திருப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் வந்தாலும் அந்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை நீங்க பார்க்க முடியாமல் இருக்கலாம். இதெல்லாம் மறைமுகமாக நடக்கிற ஆவிக்குரிய யுத்தங்கள். ஆனால் அப்படிப்பட்ட யுத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருந்து ஓய பண்ணுவார். மழை போல வருகிறதை பனி போல ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென். உங்களை மேற்கொள்ளும்படி, உங்களை சிதறடிக்கும்படி பெருங்காற்றை போல உங்களுக்கு விரோதமாய் வருவார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை மேற்கொள்ளும்படி உங்களுக்காக எழுந்திருப்பார். உங்களுக்கு முன்பாக அவர் எழுந்திருப்பார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். உம்முடைய பிரசன்னம், ஹல்லேலூயா, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உன் கண்களால் நீ அதை பார்ப்பாய். ஆனால் துன்மார்க்கருக்கு அதனுடைய பலன் வரும். ஆமென். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வருகிற பலனை காண்பாய். ஹல்லேலூயா. லேமானா சம்தரஹந்தே கேடலே மாண்டயனா. நன்றி இயேசுவே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள்ளே காணப்படுவதாக. எங்களோடு நீர் இடைபடுவீராக. இந்த ஆராதனையிலே புதிதாய் இணைந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் நீர் அவர்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், வில்லை முறிக்கிறவர், ஈட்டியை முறிக்கிறவர். இந்த நாளிலே அவர்களுடைய சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படி ஆமென், ஹல்லேலூயா, நீர் அவர்களுக்காக எழுந்தருளுகிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையிலே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 19வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும்.
அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதங்களை எல்லாம் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது. கடந்து வந்த நாட்களை திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் செய்த அதிசயங்கள் ஏராளம். ஒரு சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கப்புறமாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஒரு சிறிய சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த 2016 வருடம் பிப்ரவரி மாதம் ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை தந்தார். அந்த தரிசனம் என்னவென்று சொன்னால், இந்த எல்லை பட்டணத்தில் இருக்கிற தமிழ் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற பாரத்தையும் தரிசனத்தையும் ஆண்டவர் எனக்கு தந்தார். அந்த தரிசனத்தை தந்து இப்பொழுது வரைக்கும் 9 வருடங்கள் ஆகிறது, 9 years. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அவரை நான் துதிக்கிறேன். இன்றைக்கு இந்த சாட்சியை சொல்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சேனல் ஆரம்பித்து 4 வருடங்கள் இன்றோடு ஆகியிருக்கிறது. 2021 வருடம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி, இதே தேதியில் 4 வருடத்திற்கு முன்பாக ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், இது போல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்து, அதனுடைய அற்பமான ஆரம்பங்கள் தான், மிக மிக அற்பமான ஆரம்பங்கள், ஒன்றும் இல்லாய்மையில் இருந்து தான் ஆண்டவர் இந்த அளவுக்கு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய கிருபைகள் மிகவும் பெரியது, அவருடைய இரக்கங்கள் மிகவும் பெரியது. நம்முடைய திறமையினாலோ நம்முடைய தாளந்துகளோ அல்ல, ஆண்டவர் நம்மேல் வைத்த அவருடைய சுத்த கிருபை. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனல் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் இருக்கிறது. நிறைய பேர் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்திருக்கிறீர்கள். சிலர் மெயில் மூலமாக சொல்லியிருக்கிறீங்க, சிலர் ஃபோனில் சொல்லியிருக்கிறீங்க, சிலர் வாட்ஸ்அப் மெசேஜில் சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக உங்களுடைய ஜெபத்தில் தாங்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஒரு சிறிய ஜெபம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு ஜெபம் செய்துவிட்டு நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நீர் செய்த உம்முடைய நன்மைகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 4 வருடங்களாக இந்த சேனல் துவங்கின நாள் முதல் ஒன்றுமில்லாய்மையிலிருந்து இவ்வளவு தூரம் ஆண்டவரை நடத்தி வந்திருக்கிறீர். உம்முடைய கிருபைகளினாலே அலங்கரித்திருக்கிறீர். நாங்கள் வந்ததல்ல, நீர் எங்களை கொண்டு வந்தீர். நாங்கள் வந்ததல்ல, நீர் எங்களை கொண்டு வந்தீர். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய மாறாத உம்முடைய தயவு ஆண்டவரை இம்மட்டும் எங்களை நடத்தி இருக்கிறது. ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக இந்த சேனலை நீர் ஆரம்பித்தீரோ, ஆண்டவரை ஆரம்பிக்க சொன்னீரோ, அந்த நோக்கத்தை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீர் நிறைவேற்ற வேண்டுமாய் ஆண்டவரை நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை உமக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் உம்முடைய கிருபையிலே வளரவும் தேவன் அடியனுக்கு உதவி செய்வீராக. இந்த சேனலை பார்க்கிற ஆண்டவரை பங்கு பெறுகிற ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் உலகம் முழுவதிலும் இருந்து ஆண்டவர் இந்த சேனலை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய வார்த்தைக்கு நேரே நாங்கள் கடந்து செல்லுகிறோம். எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இது போன்ற நேரங்களை நாம் ஞாபகம் வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதென்பது உண்மையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாகும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவர் அவர்தான். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ இது போன்ற நிகழ்வுகளிலே தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவது அது ஏற்புடையது, அது சரியானது. கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையின் மேல் சில நேரங்களிலே நமக்கு ஆர்வம் குறைகிறது உண்டு. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வேதாகமத்தை வாசிக்கும் போது அதன் மேல் இருக்கிற ஆர்வம் நமக்கு குறைந்து காணப்படுகிறது உண்டு. சில நேரத்தில் வேதத்தை தொடுகிறதற்கு மனம் வருகிறதே இல்லை.
நாம் யோசிக்கிறோம், ஏன் எனக்கு மனம் இப்படி இருக்கிறது? நான் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் வேதத்தை என்னால் வாசிக்க முடியவில்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் தள்ளப்படுகிறோம். அதற்கு அநேக கேள்விகள் நமக்குள்ளாக வருகிறது. சில நேரங்களில் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க நாம் எடுக்கும் போதே நமக்கு தூக்கம் வருகிறது, அசதியாக காணப்படுகிறது, சிந்தைகள் வேற எங்கெல்லாமோ போகிறது. இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய கரங்களில் எடுக்கும்போது வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் எப்படி மேற்கொள்வது, இதை ஓவர் கம் பண்றது எப்படி என்று சொல்லித்தான் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மறுபடி வாசிக்கலாம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுரு எழுதும் போது இப்படி எழுதுகிறார், திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நீங்கள் வாஞ்சையாயிருக்க வேண்டும் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். நிறைய நேரங்களிலே வேத வசனத்தின் மேல் இருக்கிற வாஞ்சையை பிசாசானவன் நம்மை விட்டு எடுத்து விடுகிறான். கர்த்தருடைய வசனத்தின் மேல் இருக்கிற அந்த ஆர்வத்தை, அந்த தாகத்தை சத்துருவானவன் நமக்குள்ளிருந்து அவன் எடுத்து விடுகிறான். அந்த வாஞ்சை இல்லை. ஆமென். ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவரை அறிந்து கொண்ட அந்த சமயத்திலே இரவு நேரத்தில் வேதாகமத்தை எடுத்தால் கூட தூக்கம் போய்விடும். எவ்வளவோ நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் செலவழித்து வேதத்தை வாசித்தவர்கள் நாம். ஆனால் இப்பொழுது வேதாகமத்தை எடுக்கும் போதே ஒரு விதமான ஒரு வாஞ்சையின்மை, ஒரு விருப்பமின்மை காணப்படுகிறதே. ஏன் என்று சொன்னால் சத்ருவானவன் அந்த வாஞ்சையை நமக்குள்ள இருந்து எடுத்து விடுகிறான் பல பொழுதுகளிலும். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சையாய் நேசித்து அதை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்பது நமக்கு தெரியுமோ இல்லையோ, சத்ருவுக்கு ரொம்ப நல்லா இந்த விஷயம் தெரியும். அதனால நமக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்சையை சத்ருவானவன் என்ன செய்கிறான்? எடுத்து விடுகிறான். நம்ம நேசிக்கிற பொருட்கள் சில நேரங்களில் அது நம்ம பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் நம்ம அதை பயன்படுத்துகிறதற்கு, அதை உபயோகப்படுத்துகிறதற்கு நமக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் காணப்படும். அதே போல இந்த வேத வசனத்தின் மேல் இருக்கிற வாஞ்சையை பிசாசானவன் எடுத்து போடுகிறான். இதைத்தான் ஆவிக்குரிய பசியின்மை என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். முதல் காரணமே அதுதான். ஏன் வேதத்தை வாசிக்க முடியவில்லை, ஏன் வேதத்தை நேசிக்க முடியவில்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய பசியின்மை, lack of spiritual hunger. பாருங்க, இந்த ஆவிக்குரிய பசியின்மை வரும்போது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த வேதத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை நமக்கு இல்லாமல் போகிறது. மருத்துவமனையிலே டாக்டர் இடத்துல சிலரை கொண்டு வரும்போது சொல்லுவார்கள், இந்த குழந்தைக்கு பசிக்கவே மாட்டேங்குது, இந்த குழந்தைக்கு என்ன உணவு கொடுத்தாலும் இந்த குழந்தை சாப்பிடுகிறதில்லை. சிறியவர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. சில நேரங்களில் உணவு எல்லாம் நல்ல வகை வகையான உணவுகள் இருந்தாலும் அதை சாப்பிடுகிறதற்கான மனம் இல்லை, கேட்டால் பசி இல்லை என்று சொல்லுவார்கள். அதுபோல உங்களுக்குள் ஆவிக்குரிய பசியின்மை இருந்தாலும் உங்களால் வேதாகமத்தை என்ன செய்ய முடியாது? உட்கொள்ள முடியாது. உங்களுடைய ஆவிக்கு மிகவும் தேவையான, உங்களுடைய ஆத்துமாவுக்கு மிகவும் தேவையான போஜனம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. உங்களுடைய சரீரத்துக்கு நீங்கள் உணவை சாப்பிடுகிறது போல உங்களுடைய ஆத்துமாவுக்கு இந்த ஜெபம், ஆண்டவரை துதிக்கிற துதி, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது, வசனத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது தான் அதற்கு உணவாய் இருக்கிறது உங்களுடைய ஆத்துமாவுக்கு. அந்த உணவை உட்கொள்ள முடியாதபடிக்கு சத்ருவானவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் உள்ளே இருக்கிற அந்த வாஞ்சையை அவன் எடுத்து விடுகிறான். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நிறைய நேரங்களில் கர்த்தருடைய வசனத்தை நம்மால் உட்கார்ந்து வாசிக்க முடியவில்லை. அப்படியே வாசிக்க முற்பட்டாலும் ஒரு 5 அல்லது 10 நிமிடத்திற்குள்ளாக கவனச்சிதறல்கள் நமக்குள்ளே வருகிறது. தேவையில்லாத காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஏன் பிசாசானவன் இந்த வாஞ்சையை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுகிறான் என்று சொன்னால்,
இந்த வசனத்தில் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, நீங்கள் வளரும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் உட்கொள்ளும் போது உங்களுக்குள்ளே வளர்ச்சி உண்டாகிறது. எப்படி உணவு சாப்பிடும் போது சரீர வளர்ச்சி உண்டாகிறதோ, அதே போல வசனத்தை வாசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது, அதை உட்கொள்ளும் போது நமக்குள்ளே ஆத்மீக வளர்ச்சி உண்டாகிறது, ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகிறது. இந்த வளர்ச்சி நமக்குள்ளே நடக்கிறதை தடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் பிசாசானவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், வேத வசனத்தை தியானிக்க கூடாதபடி, அதன் மேல் கவனம் செலுத்தக்கூடாதபடி நம்மை திசை திருப்புகிறான். அதன் மேல் இருக்கிற வாஞ்சையை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுகிறான். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதை கையில் எடுத்து வாசிப்பதற்கு அவர்களால் முடியவில்லை. இதற்காக அழுகிறவர்கள் கூட இருக்கிறார்கள். ஏன் என்னால் வேதத்தை வாசிக்க முடியவில்லை? முன் காலங்களிலே அதிகமாய் வேதத்தோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்த நான் இப்பொழுது ஏன் என்னால் வாசிக்க முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் கேள்வி எழுப்புகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் வளருகிறீர்கள். அந்த வளர்ச்சியை தடுப்பதற்காகவே பிசாசானவன் உங்களை வேத புஸ்தகத்தை தியானிக்க விடாமல், வாசிக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமல்ல, அநேகருக்கு வேத புஸ்தகத்தின் மேலே சலிப்பு வருகிறது. அதை வாசிக்கும் போது இது தெரிந்த வசனம் தானே, இந்த அதிகாரத்தில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், இந்த பக்கத்தில் என்ன வசனம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அதை வாசிக்கும் போது ஒரு சலிப்பு அவர்களுக்குள்ளே வருகிறதுனாலே அவர்கள் வேத வசனத்தை ஆர்வத்தோடு வாசிக்கிறது இல்லை. பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எப்படி வாஞ்சையா இருக்கணும்னா, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஆண்டவருடைய வசனத்தின் மேலே நாம் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். புதிதாக பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு தண்ணி கூட அவர்கள் கொடுக்கிறதில்லை, அந்த தாயினுடைய பாலைத்தான் அவர்கள் கொடுக்கிறார்கள். அப்படித்தானே? அந்த களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வசனம், கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சையாய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த புதிதாய் பிறந்த குழந்தைகள் எப்படி அந்த பாலுக்காக அது ஆவலோடு இருக்கிறதோ, வாஞ்சியாய் இருக்கிறதோ, அதே போல நாம் வாஞ்சி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதை இந்த காலை நேரத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு இருக்கும்போது, தாகம் நமக்கு இருக்கும்போது தான் நம்மால் வாசிக்க முடியும். நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு நேரத்தை குறித்து அந்த நேரத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை, இன்றைக்கு இவ்வளவு நேரம் இந்த வசனத்தை நான் வாசிக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் அந்த நேரத்தை குறித்து போய் உட்காருவீர்களே, ஆனால் அந்த நேரத்தில் நிச்சயம் உங்களுக்கு வேதத்தை வாசிக்க முடியும். ஒரு நேரத்தை குறித்து, அதாவது ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம், இந்த நேரத்தில் நான் வேதத்தை மட்டும்தான் நான் வாசிக்க போகிறேன், வேறு எந்த காரியத்திற்கும் இடம் கொடுக்க போகிறது இல்லை. வேற எந்த ஃபோன், மொபைல் ஃபோன் அல்லது நம்மை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நான் இடம் கொடுக்க போகிறதில்லை, நண்பர்களிடத்தில் பேச போகிறதில்லை, வேறு யாரோடும் இந்த நேரத்தில் நான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறதில்லை. இந்த நேரத்தில் நான் வசனத்தை மட்டும் வாசிக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் போய் அமருவீர்களே, ஆனால் அந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களால் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க முடியும், தியானிக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் பசியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிற ஒரு பசி நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் தான் வேதத்தை வாசிக்கிறதுக்கு நமக்கு முழு உதவி செய்கிறவர். உங்கள் சரீரம் ஒத்துழைத்தாலும் ஒத்துழைக்காவிட்டாலும் முழு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதை பற்றி நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம்.
ஆனால் இந்த வசனத்தில் பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எவர்கள் பசிதாகம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கிறோம்ல தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாகம் உள்ளவன் மேல், வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற தாகம் உள்ளவன் மேல் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தண்ணீரை ஊற்றுகிறார். அவனுக்கு வாசிக்கிறதற்கு உதவி செய்கிறார். ஆமென். வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு முகமுகமாய் பிரத்யட்சமாய் இடைபடுகிறதை உங்களால் உணர முடியும். ஆமென். நீங்கள் வேதத்தை மூடி வைத்துக்கொண்டு கர்த்தர் என்னிடத்தில் பேசுகிறதே இல்லை என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறவன் இடத்துல தான் ஆண்டவர் பேசுகிறார். சிலருக்கு ஜெபிக்க முடியுது, ஆனால் வேதத்தை வாசிக்க முடியவில்லை. அந்த ஜெபம் உண்மையானதல்ல. உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை கேளாமல், வேதத்தை வாசிக்காமல், வேதத்தை தியானிக்காமல் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் அருவருப்பானதாம், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஜெபமாம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ வேதத்தை வாசிக்கும் போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் மிகவும் முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய தாகம், உங்களுடைய பசி எந்த அளவில் இருக்கிறதோ அந்த அளவில் தான் வேதத்தை வாசிக்க முடியும். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், இல்லை நான் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன், ஆனால் வாசிக்க முடியவில்லை என்று சொல்லி. அந்த விருப்பம் மேலோட்டமான விருப்பமாக இருக்கிறது. அது இருதயத்திலிருந்து வந்த விருப்பம் அல்ல. அது உங்களுடைய ஆவிக்குள்ளான ஒரு விருப்பம் அல்ல. அது உங்களுடைய வெளிப்பிரகாரமான ஒரு விருப்பமாக இருக்கிறது. வெளிப்பிரகாரமான விருப்பத்துக்கும் உட்பிரகாரமான விருப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. வெளிப்புறமான விருப்பம் கிடைத்தால் பரவாயில்லை, கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்கிற நிலைகளுடையது. கிடைச்சா பரவாயில்லை, கிடைக்கலனாலும் பரவாயில்லை என்கிற நிலையுடையது. ஆனால் உட்பிரகாரமான விருப்பம் இருக்கிறது பாருங்க. அது எப்படிப்பட்டது என்றால், கிடைத்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் உடையது தான் உட்பிரகாரமான விருப்பமாக இருக்கிறது. நிறைய காரியங்களை நம்ம விரும்புகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை விரும்புகிறோம். ஆனால் சில காரியங்கள் நமக்கு நடக்காது என்று தெரிந்தும் நம்முடைய மனதிலே சில நேரங்களில் அந்த விருப்பங்கள் வந்து போகிறது. நமக்கு தெரியும் இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அது நடக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக ஒன்றாகவும் இருக்காது. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே லைட்டாக வந்துட்டு போகும். அதுதான் வெளிப்புறமான விருப்பமாக இருக்கிறது. வெளியே தான் அந்த விருப்பம். அதுக்காக ஒரு கிரயத்தை நம்ம செலுத்த மாட்டோம், அதுக்காக ஒரு காரியத்தை எதையுமே நம்ம செலுத்த மாட்டோம். ஜஸ்ட் அது மனதில் வந்துட்டு போகும். அதான் வெளிப்புறமான ஒரு விருப்பம். ஆனால் உட்புறமான விருப்பம் என்பது அப்படிப்பட்டதல்ல. இதை எப்படியாகிலும், எந்த விலை கொடுத்தாயிலும் நான் அடைந்தே தீருவேன், அடைந்தே தீர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமே, அதுதான் உட்புறமான விருப்பமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்கிற விருப்பம் வெளிப்புறமாய் இருக்கிறதா அல்லது உட்புறமான விருப்பமாய் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். உட்புறமான இருக்கிற இந்த விருப்பம் உங்களை உட்கார்ந்திருக்கவே விடாது. எவ்விதத்திலும் நீங்கள் வாசித்தே ஆக வேண்டும் என்கிற மனநிலையை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். உங்களை தூண்டி எழுப்பிக் கொண்டே இருக்கும். அதுதான் உட்புறமாக உண்டாகிற விருப்பமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் காரியங்களில் பசிதாகம் உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். அவர்கள் திருப்தி அடைவார்கள். எந்த காரியத்திற்காக நீங்கள் பசிதாகம் அடைகிறீர்களோ அந்த காரியத்திலே நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அடுத்து இரண்டாவது காரணம் என்ன? முதலாவது காரணம் என்ன பார்த்தோம்? ஆவிக்குரிய பசியின்மை. நம்ம ஆவிக்குரிய ரீதியில் உள்ளான மனுஷன்ல அந்த பசி இல்லை. வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், நேரம் செலவு பண்ணணுன்ற அந்த பசி இல்லாததுனால நமக்கு அந்த நேரத்தை செலவிட முடியாமல் இருக்கிறோம். பிசாசானவனுக்கு நம்மை விட்டு கொடுக்கிறோம், நம்முடைய நேரத்தை விட்டு கொடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், வேதத்தை தியானிக்க முடியாமல், வாசிக்க முடியாமல் இருப்பதற்கு இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால்,
ஆமென். அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுவதினால் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் செலுத்த முடியவில்லை. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவதினால் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் செலுத்த முடியவில்லை. வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41, 42 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41, 42 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாமா? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இயேசு கிறிஸ்து லாசருவினுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். லாசருவுக்கு 2 சகோதரிகள் இருந்தார்கள். ஒரு சகோதரனுடைய பெயர் மார்த்தாள், இன்னொரு சகோதரி இருந்தாள், அவள் பெயர் மரியாள். லாசருவினுடைய வீட்டிலே இந்த 3 பேர், ஆமென், வேதத்திலே பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. லாசரு, மார்த்தாள், மரியாள். மார்த்தாள் அங்கே பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் மரியாள் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்று சொன்னால், தேவனுடைய பாதத்தின் அருகே அவள் உட்கார்ந்து அவருடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளை, வசனங்களை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே அமர்ந்து, ஆமென், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டாள். எப்பவுமே இந்த மரியாள், அதாவது லாசருவின் சகோதரியாகிய மரியாளை நீங்கள் பார்க்கும்போது இயேசுவின் பாதத்தை பார்த்தால் நீங்கள் மரியாளையும் பார்க்கலாம். ஆமென். மரியாளையும் இயேசுவின் பாதத்தையும் பிரிக்கவே முடியாது. எங்க பார்த்தாலும் இயேசுவின் பாதத்தில் அவள் விழுந்தாள், இயேசுவின் பாதத்தில் இருந்தாள் என்று சொல்லித்தான் நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு பெண் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆமென், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது இவளை விட்டு எடுக்கவே முடியாத ஒரு பங்கை இவள் தெரிந்து கொண்டிருக்கிறாள். இந்த உலகத்தில் பணம் இருந்தால் எடுத்துக்கொண்டு போக வாய்ப்பு இருக்கு, நம்ம கிட்ட என்ன இருந்தால் அது போகிறதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பாதத்தை, அவர் வாயிலிருந்து பிறக்கிற அந்த வார்த்தையை நம்மை விட்டு எடுக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் எதற்குமே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறாள். ஏன்னா மார்த்தாள் கேட்கிறா, அவளையும் அனுப்பணும், நான் இங்கே தனியாக வேலை செய்கிறேன் என்பது போல மார்த்தாள் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, 41வது வசனம், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாளுக்கு நிறைய காரியங்கள், கவலைப்பட்டு கலங்குகிறதுக்கு நிறைய காரியங்கள் இருந்தது. அதனால இவ எங்க வரல? ஆண்டவருடைய பாதத்துக்கு வரல. அதே வீட்டில் தான் குடியிருக்கிறாள் இந்த மரியாள். அவளுடைய சொந்த சகோதரி தான். அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதே பிரச்சனை இவளுக்கும் இருக்கிறது. ஆனால் இவள் அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு இப்போ இயேசு இங்கே இருக்கிறார், அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்கிற மனதோடு அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாள். நிறைய பேருக்கு வேதத்தை ஏன் வாசிக்க முடியல அப்படின்னு சொன்னா, உலக கவலைகளினாலே நிரம்பி இருக்கிறீர்கள். நாளைய தினத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்து கலங்கி போயிருக்கிறீர்கள். எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறமாக நடைபெற போகிற சில காரியங்களை குறித்து இப்பொழுதே யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிந்தை உங்களிடத்திலிருந்து வந்ததல்ல, அது பிசாசானவனால் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை தொட்டவுடனே அநேக காரியங்கள் உங்களுடைய மனதில் வரும். அதில் ஒன்று கூட நீங்களாக யோசிக்கிறது அல்ல, அது பிசாசானவனால் உங்களுடைய சிந்தையிலே விதைக்கப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. அவனுக்கு தெரியும், இந்த காரியத்தை தொடங்கி விட்டுட்டா இந்த சிஸ்டர், இந்த பிரதர் அதை பற்றி பல மணி நேரங்கள் யோசித்து கொண்டிருப்பார்கள், வேதத்தை கவனம் செலுத்தி வாசிக்க மாட்டார்கள் என்று அவனுக்கு தெரியும். அதனாலே சில சிந்தைகளை உங்களுக்குள்ள என்ன செய்கிறான்? விதைக்கிறான், கவலைகளை விதைக்கிறான். கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே போகாமல் இருப்பதற்கு எவ்விதத்திலும் அவன் பாடுபட்டு கொண்டே இருப்பான், முயற்சி செய்து கொண்டே இருப்பான். இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனை பற்றின உவமை சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த விதைக்கிறவனை பற்றின அந்த உவமையில் 4 பேரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்போ சில விதைகள் கற்பாறை இடத்திலே விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடத்திலே விழுந்தது, சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த விதை அப்படின்றது வசனம் என்று சொல்லி இயேசு தாமே என்ன செய்கிறார்? தம்முடைய வாய் திறந்து அவர் சொல்லுகிறார். விதைனா என்னது? அது தேவனுடைய வசனமாய் இருக்கிறது.
இந்த வசனத்தை பிசாசானவன் அவர்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து கொண்டு போகிறான். பறவைகள் வந்து அந்த வழியருகே விழுந்த அந்த விதையை, வசனத்தை எடுத்து கொண்டு போனது, பட்சித்து போட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரே சொல்லுகிறார், பிசாசானவன் வந்து அவர்கள் மேல் விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை அவன் எடுத்து கொண்டு போகிறான். ஏன்னா வசனம் மாற்றத்தை உண்டாக்கும். உங்க வாழ்க்கையில வசனம் மாறுதல்களை உண்டாக்கும். பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள வரும். நான் ஏற்கனவே அந்த வசனத்தை நம்ம வாசித்தபடி, நீங்கள் வளரும்படி உங்களை வளரச் செய்கிற இந்த வசனத்தை பிசாசானவன் உங்களுக்குள்ள இருக்காதபடி எப்படியாகிலும் எடுத்துக்கொண்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி செய்து கொண்டிருப்பான். எப்படியாகிலும். ஏனென்றால் இந்த வசனம் உள்ள இந்த இருதயத்துக்குள்ள இருந்தா இது கண்டிப்பா என்ன செய்யும்? வளரும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால அந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வான். சில வசனங்கள் உள்ள போயிடும், எடுக்க முடியாத அளவுக்கு உள்ள போயிடும். ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அந்த முள்ளுகள், அந்த கவலைகள் தான் முள்ளுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த முள்ளு அப்படியே அந்த வசனத்தை நெருக்கும், கவலை நெருக்கும் நமக்குள்ள. அந்த வசனத்தை வளர விடாமல் செய்கிறதற்காக பிசாசானவன் இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பான். பாருங்க, எவ்விதத்தினாலும் வசனம் உங்களுக்குள்ள போய்விடக்கூடாது என்று சொல்லி பிசாசானவன் முயற்சி செய்கிறத நீங்க இந்த ஊமையில பார்க்க முடியும். அதுபோல தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கவலை, அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய், அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். தன்னை விட்டு எடுபடாத அர்த்தம், தன்னை விட்டு எடுக்கவே முடியாத அந்த நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டிருக்கிறாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத வசனத்தை நாம் வாசிக்க முடியாமல், தியானிக்க முடியாமல் இருப்பதற்கு இரண்டாவது காரணம் என்னவென்றால், அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுவதினால், கலங்குவதினால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் செலுத்த முடியவில்லை. அடுத்ததாக மூன்றாவது காரணம் என்னவென்று சொன்னால், ஆவியானவரின் துணை இல்லாமல் நாம் வாசிப்பது. ஏன் நாம் வேதத்தை வாசிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல அப்படின்னா, ஆவியானவருடைய துணை இல்லாமல் நாம் வாசிக்க முயற்சி செய்கிறோம். அதனால் வேத வசனத்தை நம்மால் தியானிக்க முடியவில்லை. வாசிக்கிறது எல்லாரும் வாசிக்கலாம். இப்போ நீங்கள் தமிழில் வாசிங்கன்னா தமிழ் உங்களுக்கு எழுத வாசிக்க தெரிந்தால் நீங்கள் வாசிக்க முடியும். இங்கிலீஷில் நீங்கள் வாசிக்கணும்னா இங்கிலீஷில் உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சால் போதும், நீங்கள் வாசிக்கலாம். எந்த மொழிகள் உங்களுக்கு தெரிகிறதோ அந்த மொழியில் நீங்கள் வாசிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு ஆவியானவருடைய உதவி தேவைப்படுகிறது வாசிக்கிறதற்கு. அது இல்லாமல் உங்களால் வேத வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது. மேலோட்டமாக இருக்கிற அந்த எழுத்துக்களை உங்களால் வாசிக்க முடியும், ஆனால் அதற்குள்ளே இருக்கிற அர்த்தத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் இந்த மூணாவது காரணம், ஏன் வேதத்தை வாசிக்க முடிகிறது இல்லை என்பதற்கு மூன்றாவது காரணம் என்னன்னா, ஆவியானவரின் துணை இல்லாமல் வாசிக்க முயற்சி செய்வது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 29 முதல் 31 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 29, 30, 31 வசனங்கள் வாசிக்கலாமா? ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். இந்த வசனத்தில் நமக்கு சம்பவத்தினுடைய பின்னணி தெரியும். கந்தாகிய மந்திரி அவன் தன்னுடைய தேசத்திலிருந்து அவன் வழியாய் வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது பிலிப்பு என்கிறதான இந்த சீஷனிடத்திலே ஆவியானவர் சொல்லுகிறார், நீ போய் அந்த ரதத்துடனே என்ன செய்து கொள், சேர்ந்து கொள். அங்கே போயிட்டு இருக்கல ஒரு ரதம், அந்த ரதத்தோட சேர்ந்து கொள். ஆவியானவர் நடத்துகிற விதத்தை பார்த்தீங்களா? அங்கே போயிட்டு இருக்கிற ரதம் என்ன ரதம்னு தெரியாது, அதில் யார் போகிறான்னு தெரியாது, அது எப்படிப்பட்டது ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ போய் அந்த ரதத்துடன் என்ன செய்து கொள், சேர்ந்து கொள் அப்படின்னு பிலிப்பு கிட்ட சொல்றார் ஆண்டவர். இப்போ பிலிப்பு என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஓடி போய் சேர்ந்து. இப்படி ஆவியானவர் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் செய்வீங்களா? அந்த போகிற அந்த பஸ்ஸில் போய் ஏறி நீ ஒரு ஆளை பாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்மளாம் நினைக்கிறோம் போல அப்படின்னு நம்ம நினைத்து கொள்வோம். இதை இன்னும் ஒரு ஆழமான பார்வையில் பார்க்கணுன்னா,
ஆவியானவரோடு நெருக்கமான தொடர்புடையவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட அனுபவங்களை தருகிறார். ஆவியானவரோடு நெருக்கமான தொடர்புடையவர்களுக்கு, அவரோடு சேர்ந்து வாழுகிறவர்களுக்கு அவருடைய சத்தம் நன்றாக என்ன செய்யும்? தெரியும். அவர் பேசுகிற விதம் நமக்கு புரியும். அப்போது இவர் தான் நமக்கு சொல்லுகிறது என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்போ பிலிப்பு என்ன செய்கிறார் பாருங்க, நடந்து போகல, ஓடி போய் சேர்ந்து கொள்ளுகிறார் அந்த ரதத்தோட. ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை இப்படி உடனடியாக செய்கிற ஆட்கள் தேவை. அப்படி உடனே செய்யணும்னா யாருக்கு நீங்கள் உடனே செய்வீங்க? உங்களை தெரியாத ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்குறார், ரொம்ப கஷ்டப்படுறவர்னாலுமே நீங்கள் யோசிச்சு தான் அவங்களுக்கு என்ன செய்வீங்க? உதவி செய்வீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு தெரியாது, உண்மை. ஆனால் ஆவியானவர் இங்கே சொன்ன உடனே பிலிப்பு என்ன செய்கிறார் பாருங்க, ஓடி போய் சேர்ந்து கொள்ளுகிறார். அந்த அளவுக்கு அவர்களுடைய உறவு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஓடி போய் இந்த ரதத்தில் சேர்ந்த உடனே அங்கே உள்ள ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிற அந்த மந்திரி, அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்கிறான். கேட்ட உடனே பிலிப்பு கேட்கிறார் அந்த மந்திரிட்ட, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா? உனக்கு படிக்க தெரிஞ்சதுனால நீ வாசிக்கிற, ஆனால் அதனுடைய கருத்து உனக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு அந்த மந்திரி சொல்றாரு, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எப்படி தெரியும் என்று சொல்லுகிறார். வேத வசனத்தை ஒருவர் நமக்கு விளக்கி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்காக எனக்கு ஒரு நபர் தான் வேணும் அப்படின்ற ஒரு நிலை அல்ல. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரே ஆனால் நீங்கள் 1 மணி நேரம் ஆனால் கூட ஒரு 10 வசனத்தை உங்களால் தாண்டி வாசிக்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். நிறைய நேரங்களில் நம்ம வேதத்தை வாசிக்கும்போது எப்படியாகிலும் இத்தனை அதிகாரத்தை இன்றைக்கு முடித்து விட வேண்டும் என்கிற குறிக்கோளில் நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கிறோம். இந்த ஒரு 10 அதிகாரத்தை நம்ம வாசிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளோடு நம்ம எடுத்து வாசிக்கிறோம். தவறில்லை, இத்தனை அதிகாரத்தை வாசிக்க வேண்டும் என்று நாம் குறித்து வாசிப்பது தவறல்ல. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள்? உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு தினத்துக்கு இந்த 10 அதிகாரத்தை நான் வாசித்து முடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நீங்கள் வாசிக்கிறீர்களே ஒழிய, நான் வாசிக்கிற கருத்து என்ன, ஆண்டவர் என்னிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார். ஆண்டவர் நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது ஆவிக்குரிய மண்டலங்களில் என்ன நடக்கிறது, உங்களை குறித்து என்ன நடக்கிறது என்பதை கூட ஆண்டவர் உங்களுக்கு வேத புஸ்தகத்தின் மூலமாக சொல்லுவார். நான் மறுபடி சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் வேத புஸ்தகத்தை தியானிக்கும் போது, ஆவியானவரின் துணையோடு தியானிக்கும் போது, ஆவிக்குரிய மண்டலங்களில் உங்களை பற்றி, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை பற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு வேத வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார். அப்படியெல்லாம் இருக்கும்போது ரகசியங்களை வெளிப்படுத்துவார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை வெளிப்படுத்துவார், உயர்வுகளை வெளிப்படுத்துவார், சத்ரு உங்களுக்கு வைத்திருக்கிற கண்ணிகளை வெளிப்படுத்துவார். இப்படி நிறைய சொல்லலாம். இவ்வளவு காரியங்கள் வேத வசனத்தில் இருக்கும்போது, நான் இன்றைக்கு 10 அதிகாரத்தை வாசித்து முடித்து விடுவேன் இந்த குறித்த நேரத்திற்குள்ளாக அப்படின்னு போட்டி போட்டுட்டு வாசிக்கும் போது அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா என்று சொல்லி நாம் ஒரு கேள்வி நமக்கு நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்ம அப்படி வாசிக்கிறதுனால கடன்னு வாசிக்கிறோம். அப்படி அல்ல. வேதாகமத்தை நீங்கள் அப்படி வாசிக்க வேண்டிய புஸ்தகம் இது அல்ல. இது ஒரு கதை புஸ்தகம் அல்ல. இது ஒரு சம்பிரதாயத்திற்காக வாசிக்கிற புஸ்தகம் அல்ல. ஆமென். இது ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடியை போல, அர்த்தம் உங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இதற்குள்ளே நீங்கள் வாசிக்கணும், தேடி அப்படி வாசிக்கணும், மெதுவா அப்படி நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் பல காரியங்களை உங்களிடத்தில் பேசும். ஒரு வார்த்தை உங்கள் இருதயத்தை தொட்டுச்சுன்னா அந்த வார்த்தையிலிருந்து ஆவியானவர் உங்களுக்குள்ள, அந்த வேதத்தின் ஆழங்களுக்குள்ள உங்களை நடத்துகிறதை உங்களால் அறிய முடியும். அதனால தான் நிறைய நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேச முடிகிறதில்லை. ஏனென்றால் நம்ம ஆவியானவருடைய துணையோடு வேதத்தை வாசிக்கவில்லை. சிலர் சொல்லுகிறார்கள், ஹீப்ரூவில் பைபிள் வாசித்தா ரொம்ப நல்லா புரியும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க கிரீக்கில் வாசித்தா நல்லா புரியும்னு. இதுக்காக உட்கார்ந்து ஹீப்ரூ கிரீக்கெல்லாம் படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. தவறில்லை.
ஆனால் ஹீப்ரூவில் வாசித்தாலும் சரி, கிரீக்கில் வாசித்தாலும் சரி, தமிழில் வாசித்தாலும் சரி, இங்கிலீஷில் வாசித்தாலும் சரி, என்ன மொழியில் வாசிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, ஆவியானவருடைய துணையோடு வாசிக்கிறோமா என்பது தான் முக்கியம். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்கிறாரா, வசனத்தை வாசிக்கும் போது உங்களோடு இடைப்படுகிறாரா என்பது மிகவும் அவசியம். ஆவியானவர் ஒரு ஸ்ட்ரக் பண்ணுவார். நீங்கள் வாசிக்கும் போது உங்களை ஒரு இடத்துல நிறுத்துவார். அந்த இடத்துல நீங்கள் நிறுத்தி அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அங்கே உங்கள்கிட்ட பேச விரும்புகிறாருன்னு அர்த்தம். நிறைய பேர் அப்படி வாசிக்க விரும்புதோ, நோ நான் இன்னைக்கு 10 அதிகாரத்தை வாசிதான் ஆண்டவரே நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னு வாசிக்கிட்டே இருப்பாங்க. ஆவியானவர் கூட செவி கொடுக்கறது இல்லை. அப்படி நீங்கள் வாசித்தால் நீங்கள் 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்தில் வேதாகமத்தை முடிக்கலாம், தவறில்லை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அன்றைய தினத்தில் பேச வேண்டிய காரியம் அங்கே பேசப்பட முடியாமல் போகிறதே, அதை குறித்து நாம் எப்படி சிந்திக்கிறோம்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ வாசிக்கிறவைகளின் கருத்துகள் நமக்கு தெரிய வேண்டும். என்ன வாசிக்கிறோம்? அன்றைக்கு அந்த மந்திரிக்கு என்ன வாசிக்கிறான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. இங்கே ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவன் மேலே அசைவாட முடியாத காரணத்தினாலே ஆவியானவர் தன்னுடைய சீஷனாகிய பிலிப்புவை அங்கே கொண்டு போய் விட்டு அவன் மூலமாக அந்த வசனத்தை விளக்கி அவனுக்கு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே வசனத்தை விளக்கி சொல்லுகிறவர். அது ஒரு கடல், அது ஒரு கடல். வேத வசனம் என்பது ஒரு கடல், அது பரிசுத்த ஆவியானவரின் கடல். அங்கே அவர் தான் ராஜா. அவர் உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறது. அதை உங்களால் அது உங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு ஆழம் உண்டு அதிலே. ஆமென். அதிலே மூழ்கி பழகினவர்கள் ஆமென் ரொம்ப கவனமாக இருப்பாங்க வசனத்தை குறித்து. அவங்களுக்கு இந்த அவசரப்பட்டு வாசிக்கிறது, இத்தனை அதிகாரத்தை முடித்தால் போதும் என்கிற நிலையில் வாசிக்கிறது அல்ல. அவங்களுக்கு ஆண்டவர் பேசணும், அவங்கள்ட்ட ஆண்டவர் பேசணும். ஆண்டவரே பேசும் பேசும் என்று அவர்கள் வாசிப்பார்கள். உங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நான் விரும்புகிறேன். அதை உங்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை உங்களுக்கு தருவாராக. ஆமென். இந்த ஆவிக்குரிய அனுபவம் என்பது வேத வசனத்தின் மூலமாக உண்டாகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆழமான அனுபவம் உங்களுக்கு வேண்டும். கிறிஸ்துவினுடைய ஆழத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு இருக்கிறார்ல, அவர் எழுதின அந்த நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போது 1 பேதுரு 2 பேதுருலாம் வாசிக்கும் போது அப்போ அதனுடைய ஆழம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. இந்த பேதுரு இருக்கார்ல, இவர் ஒரு பெரிய படித்த பட்டாதாரி அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலை போல கமாலியலின் பாதத்தில் கீழிருந்து படித்தவர் அல்ல. ஒரு படிப்புக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்த மனிதன் அல்ல. இந்த மனுஷன் ஒரு மீனவ தொழில் செய்த ஒரு மனுஷன். ஆமென். அதிகம் படிக்கிறதற்கான வாய்ப்பில்லாத ஒரு சமூகத்தில் இருந்து வந்த ஒரு மனுஷன். ஆனால் தேவ ஆவியினால் அந்த மனுஷன் நிரப்பப்பட்ட போது அவன் எழுந்து பிரசங்கித்தான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இதுதாங்க அந்த ஆவியானவரோடு கூட இருக்கிற அந்த அனுபவம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. இந்த 1 பேதுரு 2 பேதுருலாம் வாசிக்கும் போது வசனத்தினுடைய ஆழம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. ஆமென். படிப்பறிவினால் வந்த ஒரு எழுத்து நடை அல்லாது பரிசுத்த ஆவியினால் வந்த எழுத்து நடை என்று தான் நான் சொல்லுவேன். ஆமென். அந்த அளவுக்கு ஆவியானவருடைய நடத்துதல் நம்முடைய வேத வாசிப்பிலே மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் அதை உங்களுக்கு தருவாராக. ஆமென். அதை நீங்கள் வாஞ்சியுங்கள் ஆண்டவரிடத்திலே. ஆமென். கர்த்தர் நல்லவர். தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 10:21 வாசிக்கலாம். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேல் தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை. ஒரு தூதன், காபிரியேல் என்கிறதான ஒரு தூதன் அல்லது மனுஷ சாயலான ஒரு தூதன் அங்கே தானியேலிடத்திலே வந்து பேசுகிறதை பார்க்கிறோம். தானியேலின் இடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படி பேசும்போது இந்த மனுஷ ரூபம் உள்ள இந்த தூதன் என்ன சொல்லுகிறான் என்றால், சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். வேத வசனத்தில் நான் பார்த்திருக்கிறதை, நான் கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லுகிறார். தானியேல் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த பால் கடிப்புகள் எல்லாம் நடந்து தீர இத்தனை வருஷங்கள் ஆகும் என்பதை எல்லாம் அவர் எப்படி அறிந்து கொண்டார் என்று சொன்னால், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மூலமாகத்தான் தானியேலை அறிந்து கொண்டிருக்கிறார்.
அப்போ தானியேல் பாருங்க, வேதத்தை சரியாய் ஸ்திரமாய் ஒழுங்காய் வாசிக்கிற ஒரு பழக்கமுடையவனாய் இந்த தானியேல் இருந்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் மூலமாகத்தான் இதை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவரே எழுதுகிறார் தானியேல். அப்போ வேத வசனத்தை வாசிக்கிற ஒரு பழக்கமுடைய மனுஷன் தான் இந்த தானியேல். இந்த தானியேலிடத்தில் வந்த அந்த தூதனானவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, சத்திய எழுத்தில் கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி அங்கே அந்த தூதனானவர் சொல்லுகிறார். ஸோ நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கே தெரியாது, கர்த்தருடைய தூதன் அந்த குறித்த வசனத்தை உங்களுடைய கண்களிலே படும்படி செய்வான், அல்லது நீங்கள் அதை வாசிக்கும்படி செய்வான். சில நேரங்களில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களுடைய வேதாகமம் அதுவாக அது திறந்திருக்கும், காற்றுக்கு அப்படி இப்படின்னு அந்த பக்கம் ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கான ஒரு வசனமாக இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? இல்லைன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவாராக. பாருங்க, சத்திய வசனத்திலே நான் கண்டிருக்கிறதை உனக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு அந்த தூதன் சொல்லுகிறான். அந்த தூதனுக்கான வசனம் அல்ல, அது தானியேலுக்கான வசனம். இப்படி உங்களுக்கான வசனம் எத்தனையோ இருக்கிறது, ஆனால் நீங்கள் அதை கண்டுகொள்ளவில்லை, அதை பார்க்கவில்லை, உங்களோடு பேசுகிற ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கவில்லை. அதனாலே நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறீர்கள். இனிமேல் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ரொம்ப பொறுமையோட ஆவியானவருடைய நடத்துதலோடு நீங்கள் வாசிக்க வேண்டும். கிருபையில் நிறைந்து வாசிக்க வேண்டும். அபிஷேகத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் வேதத்தை வாசிக்க சென்றாலும் ஆமென், ஆண்டவரை நல்லா ஆராதித்துட்டு வேதத்தை திறக்க வேண்டும். பாடல்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திவிட்டு, அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்திவிட்டு, ஜபம் செய்துவிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்திவிட்டு வேதாகமத்தை திறந்து பாருங்க, உங்க கூட கண்டிப்பா ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா, ஆமென். உங்க கூட ஆண்டவர் பேசுவார். நம்முடைய ஆண்டவர் ஆமென் நம்மோடு பேச விரும்புகிற தெய்வம், நம்மோடு உறவு வைக்க விரும்புகிற தெய்வம், நம்மோடு காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிற தெய்வம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் 16:13 வாசிக்கலாமா? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சத்திய ஆவியாகிய அவர், அதாவது ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்டவைகள், அதாவது தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துவார் என்றால் உங்களை வசனத்திற்குள்ளே நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் எப்பொழுது ஒரு மனுஷனோடு இடைபட விரும்பும் போது அவர் அதிகமாக 99% அவர் வசனத்திற்குள்ளே உங்களை நடத்தித்தான் அவர் உங்களோடு பேச விரும்புகிற தெய்வமாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் தம்முடைய சுயமாய் பேசுகிறது இல்லை, தானாக ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லிட மாட்டாரு. தாம் கேள்விப்பட்டவைகள், யாரிடத்தில் கேள்விப்பட்டவைகள்? பிதாவினிடத்திலே, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேள்விப்பட்டவைகளை யாவையும் உங்களுக்கு சொல்லுவார். ஒன்றும் மறைக்க மாட்டார். ஒரு காரியத்தை உங்களுக்கு மறைச்சு அவர் செய்ய மாட்டார். ஆவியானவர் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சில காரியங்கள், சில தீமையான காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடந்திருக்கிறது, அதை குறித்து யாரும் உங்களுக்கு சொல்லவில்லை. ஆவியானவர் உங்களுக்கு சொல்ல முயற்சித்திருப்பார், ஆனால் நீங்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிக்கிறார். அவர் மறைத்து வைக்கிறதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராயிருக்கிறார். அடுத்ததாக, எதற்காக நாம் வேதம் வாசிக்க வேண்டும்? வேதம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமே, எதற்காக நாம் வேதம் வாசிக்க வேண்டும்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். ஒரு ரகசியமான ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ரொம்ப ஆழமான ஒரு ரகசியம். இதை கவனியுங்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி
சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியும் நமக்கு நன்றாய் தெரியும். வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா கிருபை பெற்ற உடனே அவன் ஒரு பேழையை செய்யும்படி தேவனால் எச்சரிப்பு பெற்று ஒரு பேழையை செய்தான். அவர் கொடுத்த அளவின்படி அதிலே காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் என்று எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டான். அவனுடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் இவனோடு சேர்த்து 8 பேர் அந்த பேழையிலே அவர்கள் ஏறி கொண்டார்கள். 40 நாட்கள் மிகப்பெரிய மழை, மதகுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. பூமியில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும், மிருக ஜீவன்கள் அனைத்தும் அழிந்து போனது. ஆமென். மலைகள் எல்லாம் கூட மறைந்து போனது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மழை இந்த உலகத்திலே பெய்தது. எல்லாம் அழிந்து போனது. அது நடுவிலே ஆண்டவர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் அந்த பேழையில் இருந்த எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். 1 வருஷம் அந்த பேழையில் அவர்கள் இருந்தார்கள். அதற்கப்புறம் தண்ணீர் வற்றினது. அந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். அப்போது தண்ணீர் வற்றி ஆண்டவர் நோவாவை வெளியே கொண்டு வந்தார். வெளியே வந்த உடனே நன்றி செலுத்தும் விதமாக நோவா செய்தது என்னவென்று சொன்னால், சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை நோவா தெரிந்து கொண்டு தேவனுக்கு தகன பலியாக அவன் பலிபீடத்தின் மேலே பலியிடுகிறதை பார்க்கிறோம். அப்போ பலியிடும்போது கர்த்தர் அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அந்த சுகந்த வாசனை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். இந்த காலகட்டத்தில் இதை சொல்லணும்னா இப்படி தான் சொல்ல வேண்டும். அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின போது அந்த நன்றியை ஆண்டவர் முகர்ந்தார். அந்த சுகந்த வாசனை ஆண்டவர் முகர்ந்தார். முகர்ந்த உடனே ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறாரு? இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள்லாம் சிறுவயது தொடங்கி பொல்லாததாக தான் இருக்குது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களை சங்கரிப்பதில்லை. பூமியுள்ள நாளும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலம் மாரிகாலமும் பகலும் இரவும் ஓய்வதில்லை அப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறார்ல. இதை எப்படி சொல்கிறாரு? தம் உள்ளத்தில் சொன்னார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எப்படி சொன்னாரா? தம்முடைய உள்ளத்தில் சொல்கிறார். தம்முடைய உள்ளத்தில் சொன்னது நோவாவுக்கு தெரியுமா? தெரியாது. நோவா வந்தார், பலிபீடம் கட்டினார், ரொம்ப நன்றியுள்ள இருதயத்தோட சில காரியங்களை தகன பலி இட்டார். ஆண்டவருக்கு அந்த தகன பலியை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஆனால் ஆண்டவர் பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு? நோவாட்ட பேசல, தமக்குள்ளேயே ஆண்டவர் சொல்லிக் கொள்ளுகிறார். இந்த பலியை பார்த்துட்டு தமக்குள்ளே பேசுகிறார். இவர் இப்படி பேசினது நோவாக்கு தெரியாது. இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் அப்படி பேசினது நோவாக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் எழுதின வேத வசனத்தின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சமாயிருக்கிறது. அப்போ என்ன புரிந்து கொள்ளுகிறோம் என்றால், வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை கூட நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தை நீங்கள் தியானிக்கும் போது, வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது தேவன் தம்முடைய உள்ளத்தில் பேசிக்கொள்ளுகிறதை கூட இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அன்றைக்கு வேதாகமம் இல்லை, நோவாக்கு தெரியாது. இவ்வளோ பேசினது நோவாட்ட ஆண்டவர் சொல்லலை. அவர் தம்முடைய உள்ளத்தில் தான் பேசியிருக்கார். வெளியே வாய் திறந்து பேசலை. அந்த சத்தம் கேட்கப்படலை. நோவா வந்தான், பலியிட்டான், போயிட்டே இருந்துட்டார் நோவா. அவருக்கு தெரியாது. ஆனால் நோவா கையில் ஒரு வேதாகமம் இருந்திருந்தா, ஒருவேளை இருந்திருந்தா, அவர் தம்முடைய உள்ளத்தில், தேவன் தம்முடைய உள்ளத்தில் சொன்னதை நோவாவால் புரிந்திருக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உங்களை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை, ஆண்டவர் தமக்குள்ளே யோசிக்கிற காரியங்களை, தமக்குள்ளே சிந்திக்கிற காரியங்களை அவருடைய வசனத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நோவாவை குறித்து ஆண்டவர் தனக்குள்ளே பேசினதை, அவருக்குள்ள ரகசியமாக பேசிக்கிட்டதை வேத வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களை பற்றியும் என்னை பற்றியும் அவர் பேசுகிறதை நாம் வேதத்தை வாசிக்கும் போது, நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது நமக்கும் ஆண்டவர் என்ன
செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு அப்படி ஆசை இருக்கிறதா? ஆண்டவருடைய உள்ளத்திற்குள் இருக்கிறதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருக்கிறதா? அப்படின்னா நீங்க வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை தியானிக்கும் போது அவர் உங்கள்ட்ட பேசுவார். ஹல்லேலூயா. அந்த உணர்வு உங்களுக்கு வரும். அவர் பேசுறது உங்களுக்கு புரியும். அது ஒரு மெத்தட், அது ஒரு ஆவிக்குரிய மெத்தட். அந்த மெத்தட் பயன்படுத்தி தான் ஆண்டவர் உங்களோட பேசுவார். நீங்க அவர் பேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார். சில நேரங்களில் ஆவியானவர் பேசுகிறத நம்ம புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கு. ஆனா ஆவியானவர் என்ன செய்கிறார்னா அதை புரிந்து கொள்றதுக்கு நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ இந்த நாள்ல அநேக காரியங்களை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். ஒருவேளை நீங்க எப்படி இந்த காரியத்தை நான் சரி செய்து கொள்வது, வேதத்தை வாசிக்கிறதுல என்னுடைய வாஞ்சையை நான் இன்னும் எப்படி அதிகரிப்பது என்றால், நான் அந்த வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். முதலாவது, ஆண்டவரிடத்தில் அந்த விருப்பத்தை நீங்க கேளுங்க. ஆண்டவரே, அந்த விருப்பத்தை எனக்கு தாரும். வேதத்தை உட்கார்ந்து வாசிக்கக்கூடிய, தியானிக்கக்கூடிய அந்த விருப்பத்தை எனக்கு தாரும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை என்ன செய்தருளும், திறந்தருளும் என்று சொல்லுகிறார். அவருடைய மாம்சிக கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல. அதனால கேட்கிறாரு, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை என்ன செய்தருளும், திறந்தருளும் என்று சொல்லி கேட்கிறார். Open my eyes that I may see wondrous things out of your law அப்படின்னு அவர் சொல்லுகிறார். Hallelujah. Amen. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் நான் பார்க்கணும். Amen. நீங்க பார்க்கறதெல்லாம் எழுத்து தான் இல்ல, அதுக்குள்ள நிறைய அதிசயங்கள் இருக்கு. உங்க வாழ்க்கையை பற்றின நிறைய ரகசியங்கள் உள்ள இருக்கு. உங்க எதிர்காலத்தை பற்றின ரகசியம் உள்ள இருக்கு. நீங்க என்ன செய்யணும் அப்படின்ற ரகசியம் உள்ள இருக்கு. என்ன சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்ற ஜெப குறிப்புகள் உங்களுக்கானது உள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கத்தான் போகிறார் இந்த நாட்களிலே. அதனால் தான் இதை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் இதை உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே அப்பா, உண்மையானாத ஆண்டவர் உம்முடைய வசனத்தை தியானிக்கிறதற்கு, ஆண்டவரே நேரம் பார்க்காம உட்கார்ந்து தியானிக்கிறதற்கு, சலிப்பில்லாம உட்கார்ந்து தியானிக்கிறதற்கு ஆண்டவர் அந்த கிருபைகளை எனக்கு தாங்க நீங்க ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு கேட்க போகிறீங்க. அது மட்டுமல்ல, ஆமென், டிஸ்ட்ராக்ஷன், ஆமென், கவனச்சிதறல்கள் எல்லாம் கட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்க கூடாதபடிக்கு இருக்கிற கவனச்சிதறல்கள் என்னை விட்டு போகட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிற இந்த டிஸ்ட்ராக்டிங் ஸ்பிரிட் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போகும் கண்டிப்பா. ஹல்லேலூயா. உங்களை தடுக்கிற கவலைகள், முள்ளுகள் போன்று உங்களை நெருக்குகிற கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு வழி கொடுக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்குள்ளே இருந்த ஆவியானவர் செயல்படுவார். உங்களுக்குள்ளே இருந்த ஆவியானவர் வெளிப்படுவார். உங்களுக்குள்ளே இருந்து சத்தியத்தை ஆண்டவர் விளங்கும்படி உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக காரியங்கள் இந்த நாளில் நாம் தியானித்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே வேதத்தை இன்னும் ஆழமாய் தாகமாய் வாசிப்பதற்கு உம்முடைய கிருபைகளை எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Father, we thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரமாய் எங்களோடு இடைப்பட்ட இந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேத வசனத்தை தியானிக்க கூடாதபடிக்கு இருக்கிற அந்த குருட்டாட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. வேதத்தை தியானிக்கும் போது வருகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கவனச்சிதறல்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையிலே, இந்த ஆராதனையினுடைய துவக்கம் முதல் இந்நேரம் வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர், ஆராதனைகள் மூலமாக பேசி இருக்கிறீர்
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை தியானிக்கிற வேளையில் எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க கூடாதபடிக்கு இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு மாறுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஆண்டவரே திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையுள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அநேக காரியங்களில் நாங்கள் வளர வேண்டி இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த ஞானப்பால் ஆகிய வசனத்திலே அதிகமாக கவனம் செலுத்தாததினாலே அந்த வளர்ச்சிக்குள்ளே இன்னும் நாங்கள் போகாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் தேவன் அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உட்கார்ந்து உம்முடைய வசனங்களை தியானிக்கவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும், சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனையில் இணைந்த கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இவர்கள் பரலோகத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இவர்களுக்கு இரட்சிப்பு அவசியமாய் இருக்கிறது. அந்த இரட்சிப்பை தருகிறவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. இரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் தான் இரட்சிப்பை தருகிறவர். இயேசுவே, உம்மை நீர் இவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படியே ஜெபத்தை கேட்டு செய்கிறதற்காக நன்றி. ஒரு விசை கூட இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம். அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின்படியே அப்படியே அவர்கள் செய்வதற்கு தேவன் அவர்களுக்கு பலனை தருவீராக ஆண்டவர். எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.